ஹாய் டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நமக்கு கமெண்ட்டில் ஒருத்தவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா கேட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யூஜிடிஆர்பி கண்டக்ட் பண்ணவங்களா? ஏன்னா டிவிக்கு வின் பண்ணிட்டாங்க. ஸோ எக்ஸாம் வருமா ப்ளீஸ் ரிப்ளை ஆர் அதுக்கு ரிலேட்டடாக வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா டிஆர்பி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பாங்க. தொடர்ந்து வந்து எக்ஸாம்ஸ்க்கு வந்து படிக்கலாமா? ஏன்னா நியூ கவர்மெண்ட் வந்து எப்படி ரன் பண்ணுவாங்க, எக்ஸாம் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாமே எப்படி கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எதிர்பார்ப்பு இருக்கும். அதுக்காக யாரும் படிக்கிறத வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணிட மாட்டாங்க. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பார்ப்பாங்க. ஸோ நம்ம வந்து இவங்க தேர்தல் அறிக்கை இதெல்லாமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பில் வெளிப்படைத்தன்மை அப்படின்னு சொல்லி ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. அதே போல் அந்த ப்ராசஸ் 1 இயருக்குள்ளார முடிஞ்சிடும் சரிங்களா. அந்த நோட்டிஃபிகேஷன் விட்டு போஸ்டிங் இதெல்லாமே போகிறது பார்த்திங்க அப்படின்னா 4 ஆண்டிற்குள் முடிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எப்பயுமே ஒரு நியூ கவர்மெண்ட் வந்துச்சு அப்படின்னா அவங்க அந்த வேக்கண்ட்டு இதெல்லாமே ஃபில் பண்ணுறதுக்கு பார்ப்பாங்க. கொஞ்சம் நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, எல்லாமே எதிர்பார்த்து செய்வாங்க. அதே போல் காலி பணியிடங்கள் நிரப்புதல் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அரசு துறைகளில் உள்ள அனைத்து காலி பணிகளும் விரைந்து நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க எப்படி நடந்துப்பாங்க இதெல்லாமே நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இவங்களுடைய அறிக்கையில் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. தேர்தல் வாக்குறுதியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் எஜுகேஷனில் காமராஜர் சிறப்பு பள்ளிகள் உருவாக்கப்படும். 100 பள்ளிகள் வந்து உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் 50 பள்ளிகள் வந்து பார்த்திங்கன்னா மாணவிகளுக்கு ஸ்பெசிஃபிக்காக உருவாக்கப்படும். ஸோ இப்போ அந்த 100 ஸ்கூல் நியூவாக பில்டு பண்ணுறாங்க, நியூவாக க்ரியேட் பண்ணுறாங்கன்னா அப்போ அங்கே போஸ்டிங் வந்து புதுசாக தான் க்ரியேட் பண்ணி நமக்கு வந்து போடுவாங்க. அல்லது ஆல்ரெடி ஏற்கனவே இருக்கிற ஸ்கூலில் கொஞ்சம் தரம் உயர்த்தி பண்ணுறாங்களா அப்படிங்கிறத நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கணும். நியூவாக க்ரியேட் பண்ணாங்க அப்படின்னா நமக்கு போஸ்டிங் இதெல்லாமே என்ன பண்ணும், இன்க்ரீஸ் ஆகும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த அரசு பயணிகளுக்கு செய்யப்படும் நியமனங்கள் இதெல்லாமே நேர்மையான முறையில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெளிப்படைத்தன்மையுடன் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக பார்த்தீங்கன்னா சிறப்பு சட்டம் இதெல்லாமே ஏற்றப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த சட்டத்தின் மூலம் பார்த்தீங்கன்னா காலி பணியிட அறிவிப்பு முதல் பணி நியமங்கள் வரை உள்ள அனைத்து நடைமுறைகளும் ஓராண்டுக்குள் வந்து முடிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா போட்டித் தேர்வுகளுக்கு கட்டணமில்லா பயிற்சி வந்து இருக்கும். ஒவ்வொரு நூலகத்திலையும் அந்த நவீனமாக்கப்பட்டு அங்கே போட்டித் தேர்வுகளுக்கான உயர்தர பயிற்சி மையங்கள் இதெல்லாமே அமைக்கப்படும் அப்படின்னு நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டீச்சிங் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த இப்போ ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் வந்து பரிசீலனை செய்யப்படும் இந்த மாதிரிலாமே சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சம வேலைக்கு சம ஊதியம் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது லாஸ்ட் டைம் வந்து டீச்சர்ஸ் எல்லாமே போராடிட்டு இருந்தாங்க. இடைநிலை ஆசிரியர்களுக்கு அந்த ஊதிய முரண்பாடு இதெல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆசிரியர் நியமனத்தில் அரசு பள்ளிகளில் காலியாக இருக்கக்கூடிய அனைத்து பணியிடங்களும் நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கணும். இவங்க எல்லாமே அந்த கரெக்டாக ப்ராசஸ் எல்லாமே செய்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தற்காலிக பணியாற்றும் ஆசிரியர்களில் 5 வருடங்களை நிறைவு செய்திருப்பவர்கள் நிரந்தர ஆசிரியர்களாக மாற்றப்படுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே நமக்கு வந்து லாஸ்ட் கவர்மெண்ட்டில் இந்த மாதிரி சொன்னாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து மார்க்ஸ் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. இத்தனை இயர்லேருந்து இத்தனை வருஷம் ஒர்க் பண்ணால் மார்க்ஸு, அதுக்கடுத்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் வச்சு அவங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இவங்களும் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. பணி நிரந்தரம் செய்யப்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அது தேர்வு அடிப்படையில் வச்சு கொடுப்பாங்களா அல்லது வந்து டைரெக்டாக நீங்கள் இவ்வளோ வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு வந்து போஸ்டிங் அந்த மாதிரி சொல்லுவாங்களா அப்படிங்கிறதே நம்ம என்ன பண்ணணும், வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ எல்லாமே சொல்லியிருக்காங்க. காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறவங்களை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து எக்ஸாம்ஸ்க்கு வந்து படிச்சுட்டே இருங்க. இந்த வாக்குறுதிகள் எல்லாமே அடுத்தடுத்து நிறைவேற்றுவாங்களா இல்லை என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா போன கவர்மெண்ட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டெட்டு பாஸ் பண்ணவங்கள பல்காக ஒரேடியாக அவங்க வந்த உடனே டெட் எக்ஸாம்ஸ் இதெல்லாமே வச்சு ஒரேடியாக போஸ்டிங் வந்து போட்டாங்க. அதனால அதுக்கடுத்து என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியும். அதனால் கேஸ் மேலே கேஸ் இதெல்லாமே போயிட்டே இருந்துச்சு. ஸோ அது எல்லாமே இவங்க வந்து பார்த்துருப்பாங்க சரிங்களா. அதனால் எக்ஸாம் அப்படிங்கிறது கண்டிப்பாக நமக்கு வந்து வரும். நியூவாக இருக்கிறவங்க அவங்களுடைய நல்ல பேரை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அந்தந்த துறைகளில் முக்கியமாக நடவடிக்கை எல்லாமே எடுப்பாங்க.
ஸோ நமக்கு எக்ஸாம் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது, கேப் இருக்குது. ஆல்ரெடி நமக்கு ஆனுவல் பிளானரில் எல்லாமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், நம்பர் ஆஃப் வேகன்சி அப்படிங்கிறது அதிகரிக்குமே தவிர அது வந்து குறையாது. நம்ம லாஸ்ட்டாக ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தோம் 8000த்திற்கும் மேற்பட்ட வேகன்சி இருக்குது. ப்ளஸ் இந்த இயர் வந்து ரிட்டைன்மெண்ட் வந்து ஒரு 5000 வந்து இருக்குது. நிறைய ஸ்கூலில் 2-3 ஸ்டாஃப் எல்லாமே ரிட்டையர் இருக்காங்க. ஒரு ஸ்டாஃப் மட்டும் இல்லை, 2 ஸ்டாஃபு 3 ஸ்டாஃபு இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு நிறைய ஸ்கூலில் ரிட்டையர்மெண்ட் இருந்திருக்கு. ஸோ அதனால் யூஜியாக இருந்தாலும் சரி, பிஜியாக இருந்தாலும் சரி, எப்போயுமே வேக்கண்ட் இருந்துகிட்டே தான் இருக்கும். அதனால் எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறவங்க தொடர்ந்து படிச்சுட்டே இருங்க. ஏன்னா நமக்கு வந்து திடீர்னு ஒரு அதிகப்படியான அமௌண்ட்டில் அதிகப்படியான வேக்கன்சி இதெல்லாமே கொடுத்து நோட்டிஃபிகேஷன் விட்டாங்க அப்படின்னா அந்த வாய்ப்பை நம்ம வந்து கரெக்டாக பயன்படுத்திக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து டிலே பண்ணக்கூடாது, வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போலேருந்து என்ன பண்ணுங்கள், படிச்சுட்டு இருங்க. நீங்கள் டிஎன்பிஎஸ்சி படித்தாலும் சரி, அல்லது டிஆர்பிக்கு யூஜி டிஆர்பி இருந்தாலும் சரி, பிஜி டிஆர்பி இருந்தாலும் படிச்சுட்டு இருந்தாலும் தொடர்ந்து எக்ஸாம்ஸ்க்கு வந்து படிச்சுட்டு இருங்க. அடுத்தடுத்து அப்டேட்டட் நியூஸ் வந்துச்சு அப்படின்னா உடனே அப்டேட் பண்ணும். ஸோ தேங்க்யூ ஆல்.